Hi dear brothers, 6ஆம் தேதி கேரளா லாட்ரி கார்னியா கம்பெனி நேம் வந்துட்டு கார்னியா ட்ரா நம்பர் 722 6ஆம் தேதி சாட்டர்டே கேரளா லாட்ரி கார்னியா ட்ரா நம்பர் 722னுடைய கசிங் நம்பர்ஸ் ஆல் போர்டில் 0631 கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 0631. ஏபிஏசிபிசியில் 3003 6006 அந்த ரெண்டு நம்பருமே ஆல் போர்டில் இருக்குது. 30ம் இருக்குது 60ம் இருக்குது. ஸோ 3003 6006 8448. ஸோ ஆல் போர்டுக்கும் ஏபிஏசிபிசியில் 8448 கொடுத்துருக்கேன். சம்மந்தமே இல்லை. ஆல் போர்டில் அந்த நம்பர்ஸ் இல்லை. இருந்தாலும் கஸ்ஸிங்கில் மேக்ஸிமம் வந்துட்டு இருந்ததுனால அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். 8448 8668 3773. ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 722. ட்ரா நம்பரில் 27 இருக்குது. அதை 37 திருப்பி பார்த்தீங்கன்னா 72 இருக்குது. ட்ரா நம்பரில் அது 73 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. 11 கொடுத்துருக்கேன். டபுள்ஸில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். 11 722 ட்ரா நம்பர் 22 ட்ரா நம்பரில் இருக்குது. 10 குறைச்சி 11 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. 3003 இதுக்கு முன்னாடி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 829 29ன்ற பிசி நம்பர் எடுத்து 30 இல்லை 03 அப்படின்னு அடிக்க சான்சஸ் நிறையா இருக்குது. கஸ்ஸிங்கில் 60 இந்த நம்பர் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இருந்ததுனால அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 0631 ஏபிஏசிபிசியில் 30 60 84 86 37 11. ஓகே டியர் பிரதர்ஸ், 4 டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் 6 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நம்பர் 1219 1219 219 ஃபஸ்ட் நம்பர். இதுக்கு முன்னாடி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 829. அந்த 29 மீண்டும் ஏபிசி போர்டில் இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிசியில் 29ன்றத 19 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. 219 3792 3792 792 3 டிஜிட்டில் 792. நேற்று ரிசல்ட் வந்துட்டு 829 8 7ன்னு பண்ணிவிட்டு 29 அப்படியே திருப்பி 92ன்னு வச்சு அடிக்கவும் சான்ஸ் இருக்குது. 792 முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆல் ட்ரா நம்பர் 722 22 11 10 குறைச்சி 11 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. 50 11 0 11 0 513 19 70 970 11 13 113. மேலேயே 513 கொடுத்துருக்கேன். மீண்டும் 113 கொடுத்துருக்கேன். 1113. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். 219 792 0 11 513 970 113. ஓகே தானே?
So according to my guessing, I strongly follow these two numbers, 486, 086. என்னுடைய கணிப்புப்படி மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நான் ஃபாலோ பண்ணுற நம்பர் 486, 086. ஒருவேளை இந்த நம்பர் பாக்ஸில் வச்சா கூட 100% வின்னிங் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 486 இந்த நம்பரை பாக்ஸில் வச்சிங்கன்னா 6 நம்பர் கிடைக்கும். 086 இந்த நம்பரை பாக்ஸில் வச்சாலும் 6 நம்பர் கிடைக்கும். அவ்வளோவெல்லாம் முடியாது அப்படின்னா நான் உங்களை கட்டாயம்லாம் பண்ணலை, ஃபோர்ஸ் பண்ணலை. இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான். ஒரு வேளை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு 864 இல்லை 468, 680 இந்த மாதிரிலாம் கஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய கஸ்ஸிங் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, உங்களுடைய கஸ்ஸிங்கும் என்னோடய கஸ்ஸிங்கும் மேக்ஸிமம் ஒரு 80-90% மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வேளை இதை போட்டு பார்க்கலாமா அப்படின்ட்டு உங்கள் உள்ளுணர்வுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்கள், இல்லை விட்டுருங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான், முடிவு இல்லை. ஒரு வேளை 486, 086 அப்படியே வச்சாலும் வின்னிங் பிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. 100% 486ன்னு கூட அடிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. 086ன்னு கூட அடிக்கலாம். சப்போஸ் அப்படி மாற்றி 684ன்னு அடித்தான்னு வச்சுக்கோங்களேன். அதுதான், அதனால தான் பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இஃப் யூ கேன் ஃபாலோ, அதர்வைஸ் ஜஸ்ட் லீவ் இட். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 நம்பர் 4 டிஜிட்டில் தனியாக 2 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். 486, 086. எப்பவும் கொடுக்குறது தான் மை டியர் பிரதர்ஸ். ட்ரிக் நம்பர்ஸ் 22, 11, 11, 99, 50, 37. ஸோ ட்ரிக் நம்பர் எடுக்கும்போதே நான் வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆச்சு. என்னடா ட்ரிக் நம்பர் இந்த மாதிரி வந்திருக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் என்ன ட்ரிக் நம்பரில் வருதோ அந்த நம்பர்ஸ் தான் நான் கொடுக்குறேன். அதில் இருந்தால் நான் கஸ்ஸிங்ஸ் எடுக்கிறேன், ஃபாலோ பண்ணுறேன். இந்த ட்ரிக் நம்பர்லேருந்து நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே டியர் பிரதர்ஸ், ட்ரிக் நம்பர் 22, 11, 11, 99, 50, 37. அவ்வளோதான். ஓகே டியர் பிரதர்ஸ், இது 6ஆம் தேதி கேரளா லாட்ரி கார்னியா ட்ரா நம்பர் 722னுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ். என்ன இருந்தாலும் சரி, இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான். அதனால் உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே டியர் பிரதர்ஸ், குட் லக்.